விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் ஆலயம். இது கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இறைவன் விருத்தீஸ்வரர் பழமழைநாதர், இறைவி விருத்தாம்பிகை பாலாம்பிகை. விருச்சம் வன்னிமரம், தீர்த்தம் மணிமுத்தாறு. காசிக்கு சமமான புண்ணியமும் முக்தியும் தரக்கூடிய திருத்தலம். விருத்தம் என்றால் பழமை, அசலம் என்றால் மலை. இந்த உலகம் படைப்பதற்கு முன்பு மலை உருவத்தில் தான் தோன்றிருக்கு. அதனால்தான் திருமுதுகுன்றம் அப்படின்னும் விருத்தாச்சலம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. 7 நிலை கொண்ட பெரிய ராஜகோபுரம். 5 என்பது இந்த கோவிலின் சிறப்பு. அதாவது 5 கோபுரம், 5 கொடிமரம், 5 தீர்த்தம், 5 தேர், 5 திருச்சுற்றுகள் கொண்டது இந்த கோவில். 26 அடி உயரமுள்ள மதில் சுவர் இருக்கு. கிழக்கே உள்ளே பிரகாரத்தின் வாயிலாக உள்ளே சென்றால் 16 தூண்களுடைய மண்டபம் இருக்கு. முதல் பிரகாரத்தில் தனி சன்னதியில் அன்னையும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாகவும் அருள் பாலிக்கின்றனர். 3ஆம் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களும் பிந்து மாதவ பெருமானும். 3ஆம் பிரகாரத்தின் வடமேற்கு பகுதியில் கோஷ்டத்தில் பாலாம்பிகை சன்னதியும் இருக்கு. 4ஆம் பிரகாரத்தில் மூலவர் பழமழைநாதர் கருவறை இருக்கு. கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் திருச்சுற்றுகள் அமைந்து வெளிப்பிரகாரம் அமைந்திருக்கு. இங்கே கர்ப்ப கிரகம் ஓம் என்ற அமைப்பில் அமைந்திருக்கு. இங்கு சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாக இருக்கு. லிங்கோத்பவர், கருடாழ்வார், கண்ணன், நரசிம்மன், வெண்ணெய் உண்பது போல வெண்ணெய் திருடுவது போல கண்ணனின் திருமேனி காட்சிகள் அமைப்பு மிகவும் சிறப்புடையதாக இருக்கு. மூலவர் சன்னதியையும் அம்மன் சன்னதியையும் சுற்றி வரும்போது பிரகாரத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாக இருக்கு. புலியோடு ஒரு வீரன் போரிடுவது போலவும் கிளி, பூனை, எலி, ஓணான் போன்ற ஜீவராசிகள் அனைத்தும் இறைவன் படைப்பே என்பதை உணர்த்துவது போலவும் இருக்கும். கோவிலின் உள்ளே பூமிக்கடியில் 14 படிகள் கீழே இறங்கி போனால் ஆழத்தில் விநாயகர் அமர்ந்து காட்சி தருகிறார். அவருக்கு ஆழத்து விநாயகர் அப்படின்னு பேரு. 6 படை வீடுகளில் விநாயகருக்கு இது ஒரு படை வீடு. இந்த ஆலயத்து இறைவனையும் இறைவியையும் வணங்கும் போது கல்வி, செல்வம், முன்னேற்றமும் உண்டு. மகப்பேரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும், காரிய வெற்றியும் உண்டாகும். சுந்தரர் பறவை நாச்சியருக்காக பொன்னை பெற்று அதை மணிமுத்தாரில் இட்டு திருவாரூர் சென்று கமலாலயத்தில் எடுத்துக்கொண்டார். மணிமுத்தாரில் நீராடி பழமழைநாதரை வணங்கும் போது காசி விஸ்வநாதரை வணங்குவதற்கு சமமான பலன் உண்டு. காசியை விட வீசம் அதிகம் என்பதால் விருத்தாச்சலம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றுமே சிறப்புடையது. இங்கு வாழ்ந்து உயிர் துறக்கும் ஒவ்வொரு உயிரையும் உயிர் துறக்கும் தருவாயில் அன்னை தனது மடியில் கிடத்தி முந்தானையால் வீசி இலைப்பாற்றுகிறார். இறைவன் பழமழைநாதர் அந்த உயிர்களின் வலது காதுல 5 எழுத்து மந்திரத்தை ஓதி முக்தியை கொடுக்கிறார். பிரளயம் வந்த போது அழியாத திருத்தலமாக இந்த இடம் இருக்கு. திருமால், இந்திரன், பிரம்மாவும் வழிபட்டிருக்காங்க. பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதியும் இங்கே இருக்கு. இங்கே பிறந்தால், வாழ்ந்தால், வழிபட்டால், இறந்தால் இந்த தலத்தை நினைத்தாலே முக்தி உண்டாகும். மணிமுத்தாறு நதியில் இறந்தவரின் எலும்பை இடும்போது அது கூழாங்கலாக மாறுகிறது என்பது தனி சிறப்பு.